அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் எப்போவுமே பரபரப்பு தாங்க. பரபரப்புக்கு பஞ்சமாங்க. சொல்லுங்கள் நீங்களே. ஆராய்ச்சி அவர்கள் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தையில் அவர் நியூஸ் சொல்கிறதுக்கு முன்பு செய்தித்தாளில் வந்த செய்தியும் சரி, அப்புறம் ஈரானுடைய போர் பயிற்சிகளும் சரி, அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகளும் பரபரப்பின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. என்ன கோட்டசாமிங்களே வெடிக்கிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிருவீங்க போல் அப்படின்ற அளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன சூழ்நிலைகள்? அங்கே இருக்கக்கூடிய முழு தகவலையும் அப்படியே ஒன்று திரட்டி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற தகவல்களை பேசலாம். குறிப்பாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. மேக்ரான் அவர்கள் பாட்டியும் பேரனும் இங்கே இந்தியாவுக்கார் வந்திருக்காங்க. பயங்கரமாக மனுஷன் ஜாக்கிங்காக போயிட்டுருக்கிறாரு. மும்பையினுடைய தெருவில் சர்வசாதாரணமாக ஜாக்கிங் போயிட்டுருக்கிறாரு. பெரிய அளவுக்கு வயலில் வேறு இருக்குது மேக்ரான் அவர்கள். நிறைய விஷயம் பேசலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஆர்கே சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஆர்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கிரிக்கெட் ரசிகர்களால் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆஸ்திரேலியா. 2023 அவங்க கோப்பை வாங்கினதுக்கு அதுக்கு முன்னாடி கோப்பையை வாங்கிட்டு அந்த கோப்பை மேலே காலை வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கல. சரி, அப்போவே நிறைய கருத்துக்கள் வந்தது. எப்போவுமே இராணுவத்தால் அழிஞ்சவனோட ஆணவத்தால் அழிஞ்சவன் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. 2023 அப்புறம் அந்த ஆணவ திமிரில் அடுத்தடுத்து பெரிய தோல்விகளை சந்தித்தாங்க. குறிப்பாக இந்த சூப்பர் 8 அதாவது 2020 மேட்ச் நடக்குது இல்லையா, இதில் சூப்பர் 8 கூட தகுதி பெறாமல் போயிட்டாங்க. ஜிம்பாப்வே கிட்ட தோற்று வெளியேறினதில் பெரும்பாலும் எல்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஆஸ்திரேலியா வெளியேறிடுச்சா, அது அவங்களுக்கு தேவை தான், இது அவங்களுக்கு ஆணவத்தில் ஓவராக ஆடினாங்க, அவங்களுக்கு தேவைதான்ற மாதிரியான கருத்துக்கள் பலவாரியாக பார்க்க முடிகிறது. ஏன்னா ஜிம்பாப்வே வேறு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் 8க்குள்ளே வராங்க இல்லையா, ஒரே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்றது உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். ஃபைனல் அப்படின்றத விட நிறைய பேர் ஆணவத்தில் கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் எனக்கு பார்த்துக்கலாம். நம்ம இன்னொரு செய்தியை நேற்று பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த கோதிஸ் ரீஜனில் ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பகுதி தொட்டிகிட்ருக்கு. அந்த பகுதியில் ஒரு 30 பேர் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் ISIS தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஒரு 20 வருஷமாக பிடிச்சி வச்சுருந்தாங்க ஆஸ்திரேலியாவுடைய சிட்டிசன்ஷிப் ஹோல்டர்ஸை. இப்போ எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆஸ்திரேலியா இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் அவங்க திருப்பி ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சப்போஸ் அவங்கக்கிட்ட டியூவல் சிட்டிசன்ஷிப் இருந்தது அப்படின்னா நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்ன்ற மாதிரியான எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா கொஞ்சம் அல்லு கலண்டு போயிருக்காங்க. ஆஹா, அவங்க விடுவிச்சோடனே நேராக நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டா, அது 1 2 30லேருந்து 40 பேர் சொல்கிறாங்க. நினச்சி பாருங்களேன், 40 ISIS தீவிரவாதிகள் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சா 2 பேர் 3 பேர் நுழைஞ்சாவே தாங்க முடியாது. 40 பேர் நுழைஞ்சிட்டா என்ன ஆகுறது? நேற்றே நினச்சேன் நான், ஆஸ்திரேலியா ரொம்ப கலக்கத்தில் இருப்பாங்களே இந்த செய்தியை கேட்டு நினச்சேன் நான். பட் ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இங்கே ஈரான் விவகாரத்துக்கு போகிறதுக்கு முன்பு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் தனது பாட்டியுடன் வந்திருந்தார். சும்மா பிரம்மாண்ட வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. மனுஷன் போயிட்டு ரைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஜாக்கிங் போனார் பாருங்கள். ஜாக்கிங் பதிவெல்லாம் பாருங்கள், பெரிய அளவுக்கு வைரல். மனுஷன் கேஷுவலாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாருப்பா. அடடா, வேறு லெவல் வீடியோ பதிவு வந்தது. கூட பாட்டி வரல, வயது மூப்பின் காரணமாக ஒரு வேளை பாட்டி வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இவர் மட்டும் அப்படியே இளமை ஈதோ அப்படின்னு ஓடிட்டு இருந்தார் என்பது ஒரு கூடுதல் தகவல். அதுக்கப்புறம் நிறைய அக்ரிமெண்ட்லாம் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்டில் மேற்கொள்ள போகிறோம். இன்னும் கூட பார்த்தோம் அப்படின்னா H-125 ஹெலிகாப்டர் இன் இந்தியா, அதாவது ஹைட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் இது மாதிரி பகுதியில் பறப்பதற்காக ஒரு ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பதிவு பாருங்கள், அவங்களே வெளியிட்டிருக்காங்க. இது ஹெலிகாப்டர் ஆலை ஒன்று கர்நாடகாவில் வேகமலில் அமைக்கப்பட்ட டாடா ஏர்வேஸ் நிறுவனத்தினுடைய H-125 இலகுரக ஹெலிகாப்டர் அசம்பிளி ஆலையை நீங்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் கீழே ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரஃபேல் விமானங்கள் 114 ரஃபேல் விமானங்கள் மேக் இன் இந்தியா கான்செப்டில் ஐ திங்க் இந்தியா 40%, அவங்க 60% இருந்தது. அதை 50-50க்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட இறுதி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இன்னும் வேறு என்ன கொண்டு வர முடியுன்றதுக்கான அக்ரிமெண்ட்டு. இந்தியாவுக்குள்ளார ஹேமர் HAMMER ஏவுகணை தயாரிப்பில்
இந்தியாவுடைய பிஇஎல் இருக்கு இல்லையா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் மற்றும் ஃப்ரான்ஸுடைய சாஃப்ரான் நிறுவனம் இணைந்து கூட்டு பயிற்சி ஒன்று. அப்புறம் இந்தியா ஃப்ரான்ஸ் இடையே இரட்டை வரி தவிர்ப்பு வந்து ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட மேற்கொள்ள போகிறோம். அதெல்லாம் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் இந்தியா ஃப்ரான்ஸ் சுகாதார செயற்கை நுண்ணறிவு மையத்தை வந்து தொடங்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்திய மாணவர்கள் ஃப்ரான்ஸில் படிக்க போகிறதுக்கு வந்து ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா, இன்ஃப்ளெக்சிபிளாக வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனடியாக நாங்கள் நீக்கிறோங்க. அதுக்கான அந்த ஒரு சில டிலேலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக நான் உங்களை கொண்டு வர போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் பெரிய அச்சீவ்மெண்ட். ஏற்கனவே நமக்கும் ஐரோப்பாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணதுனால இனி அடுத்தடுத்த நாடுகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அடிப்படையில். ஆனால் நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்ட ஃபஸ்ட்டுந்தே நம்ம ரஃபேல் வாங்கிட்டுருக்கு இல்லையா, அதனால் பாட்டியும் பேரனுக்கும் இந்தியாவுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய அளவுக்கு இருக்குன்றதுலேயும் ஒரு கூடுதல் தகவல். குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அடுத்தது சம்மிட்டுங்க நியூ டெல்லியில் போயிட்டுருக்கு இல்லையா, அது கூட காலையில் பெரிய விமர்சனம் கூட வந்திருந்தது. மோடி அவர்கள் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த அந்த மண்டபத்தையும் எல்லோரும் வெக்கேட் பண்ணிட்டாங்க. திடீர்னு பெரிய க்ரௌடு எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிவிட்டு அவர் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா நிறைய பொருட்கள் வந்து திருடு போயிடுச்சு. ஒரு ஈவெண்ட் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியலைன்ற மாதிரியான பெரிய விமர்சனங்கள் எழுந்தது. ஏன்னா இந்தியானுடைய வைஷ்ணவ் அவர்கள், காமர்ஸ் மினிஸ்டர் வைஷ்ணவ் அவர்கள் பதிவு போட்டவுடனே கம்யூனிட்டி நோட்லேயே வந்து அதை டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சரியான முறையில் ஈவெண்ட் என்கரேஜ் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வைஷ்ணவ் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தார். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஈவெண்ட் நாங்கள் சரியாக பண்ணலன்றதை ஒத்துக்கிட்டார். ஆனால் இருந்தாலும் கூட அந்த ஏஐ சம்மிட்டில் என்னென்னா எல்லோரும் அவங்களுடைய ஒரிஜினல் கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உலகளாவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆன்லைனில் போனாவே 2-3 லட்சம் கட்டினாவே இந்த மாதிரியான ரோபோ கிடைக்குதுன்றாங்க. அது சீனானுடைய ரோபோ. இதை கொண்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி வந்து இதை நாங்கள் தான் தயாரித்தோம், இது வந்து எங்களுடைய கான்செப்டில் வந்து நாங்கள் தயாரித்தோம் அப்படின்னு கதையை விட்டுட்டு இருந்தாங்கன்ற பதிவுகளும் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. என்ன பெரிய அளவுக்கு உலக நாடுகளோட தலைவர்லாம் வராங்க. குறிப்பாக செர்பியாவுடைய பிரதமர் வவுசிக் அவர்கள் கூட வந்து இறங்கியிருக்கிறார். இன்னும் அடுத்தடுத்த தலைவர்களுக்கான அக்ரிமெண்ட்லாம் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு சீனா ஈஸியாக தனது ப்ரொபகண்டாவை தூக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாங்க எங்கள் நாட்டிலேருந்து எல்லாம் இங்கே காப்பி அடிச்சு தாங்க இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு உதாரணமாக அது டேக் ஓவர் எடுத்துகிட்டு கிரெடிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடுவாங்க. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற ஒரு இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்பது வளர்கின்ற இளைய சமுதாயத்தை பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குன்ற ஒரு வார்த்தை வந்து இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள்னு எடுத்து பாருங்கள். பாட்டியும் பேரனும் மேக்ரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். மேக்ரன் அவர்கள் இன்னும் அடுத்தடுத்த ஏஐ டெக்னாலஜி இந்தியாவுடன் இணைந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறோம், பட் யங்ஸ்டரை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கணுன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, ரீசெண்டாக அவங்க கண்ட்ரிக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட வயசு 14 வயசு 15 வயசுக்கு உள்ளே இருந்தால் அது முழுமையாக தடை விதிச்சிட்டாங்கல்ல, அதன் அடிப்படையில் சொல்கிறாருன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே போகலான்னா ஈரான் கிட்டே போயிடலாம். ஏன்னா ஈரான் வந்து ஒரு பரபரப்பின் உச்சம் அப்படின்னு கூட சொல்ல முடியுங்க. ஏன்னா ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடக்குது, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. வரமாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க, பட் பரவாயில்ல இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஈரான்லேருந்து அராக்சி அவர்கள் இந்த பக்கம், இந்த சைடு வந்து ஜெரால்டு குஷ்னர் அவர்கள், ட்ரம்ப்போட மருமகன், இங்கே விக்ஸாப் அவர்கள் 2 பேரும் கலந்துக்கிறாங்க. பட் அங்கே கலந்துக்கும் போதே செய்திகள், அதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறது போதே அந்த செய்தி ரீச் ஆகிறத விட அயதுல்லா அலி காமேனி அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார். தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. அமெரிக்கா போர்க்கப்பல் வந்து கடலில் மூழ்கடிப்போம், மீள முடியாத அடியை பெறும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதாவது ஒரு பெரிய உலகத்தின் சக்தி வாய்ந்த இராணுவம் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்க யாராக இருந்தாலும் எங்களுடைய ஆயுதத்துக்கு வந்து இரையாக்கப்படுவீர்கள், கடலுக்கடியில் தள்ளப்படுவீர்கள், நீங்கள் உள்ளே போய் தான் உங்கள் சக்தி வாய்ந்த இராணுவத்தை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள முடிகிறது, பேச்சுவார்த்தையும் தாண்டி நாங்கள் தயார் தான்ப்பா இருக்கோம், இளைய கோட்டசாமிங்களை யாரை வந்து மிரட்டுறீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுதா. 2வது பரபரப்பு என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அடுத்து நம்மளை இரவு வந்தால் தான் பொழுது வெடியும், நம்ம இந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட ரீச் ஆகும்போது அங்கே பொழுது வெடியும், அப்போ தான் என்னென்னு தெரியும். ஏன்னா ஈரான்கிட்ட பேட் டீல் தான், நான் எதிர்பார்த்த மாதிரி பெருசாக பாசிட்டிவாக இல்லை, ஸோ பேட் டீலாக தான் இருக்குது, கண்டிப்பாக பெரிய ஒரு தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேருன்ற மாதிரிலாம் வந்து அவர் அப்படி சொல்கிறாரு இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது. அப்போ ஒருவேளை உள்ளே இருந்து குசுன்னு ஃபோன் பண்ணி தலைவரே ஒன்றும் நகர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம் இன்னொரு ஆங்கிள்.
பட் ஆனால் நம்ம நேற்றே நம்ம பேசியிருந்தோம், நம்ம ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை முழுமையாக ஈரான் தனது கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. பட் நேற்று பரவலாக போர் பயிற்சிகள் மேற்கொண்டாங்க. பட் இன்றைக்கி காலையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மணி நேரம் தனது முழு கட்டுப்பாட்டை எடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டுக்கு எடுக்க முடிகிறதான்னு எடுத்து அந்த பயிற்சிகள் கூட பாருங்கள். லைவ் ட்ரில் எக்ஸசைஸில் முழுமையாக நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா யாரும் ஒன்றும் எங்கள் ஏரியாவை நெருங்க முடியாதுன்றாங்க. இப்போ தரைப்படையில் போய் தாக்கல் நடத்துறது வேறங்க, கடலில் நின்று தாக்கல் நடத்துறது அது அமெரிக்காவுக்கு தான் ரிஸ்க்கு. ஏன்னா அவங்க கடலுக்கு அடியில் இருந்து இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் அனுப்புறது, கடலுக்கு அடியில் வரதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தடுக்கலாம் முடியாது. அது நம்ம அங்கே கருங்கடல் பகுதியிலே ரஷ்யா பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அடுத்தடுத்து அனுப்புனாங்கன்னா எந்த நாடாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு லாக் ஆகிடும். இவ்வளோ ஏன் சீனாவே வந்து ஏன் தைவானை கொஞ்சம் நெருங்க முடியாமல் இருக்காங்கன்னா, கடல் பகுதி என்பது அவ்வளோ சீக்கிரம் எந்த நாடுகளும் கொஞ்சம் வீரத்தை காட்ட முடியாது, அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் அமெரிக்கா விழுந்து விழுந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் நிறையா டைம் எடுத்துக்கிறாங்க. ஈரானும் வந்து மிரட்டுறாங்க, மேய்ஞ்சிருவோம் பிரித்து மேய்ஞ்சிருவோன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு போர் பயிற்சிகள், ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டு, அதுவும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை அசாசினேஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஈரானுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், நான் பெரிய திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கேன், அந்த திட்டங்கள் அடிப்படையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நாளைக்கு ஈரான் வந்து முழுமையாக இல்லாமல் போயிடும், அதையும் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணுன்றாரு. நார்மலாக இஸ்ரேல் வந்து அடிக்கடி போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க அமெரிக்கா கிட்ட, தலைவரே இது மாதிரி பெரிய ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க, உங்களை போட்டு தள்ளுறதுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி உளவு தகவல் மொசாத் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்போட காதில் சங்கு ஊதி வச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் அவர் இன்றைக்கி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறார். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் போர் பயிற்சிகள், அய்துல்லா அலி காமெனி அவர்கள் எச்சரிக்கை, அவங்க நாட்டு அரசாங்க ஊழியர்கள் மும்மடங்கு வேலை செய்யணும், நம்மக்கிட்ட இல்லாத பொருளாதாரமாக, நம்மக்கிட்ட இல்லாத இயற்கை வளங்களா, நம்மக்கிட்ட இல்லாத எண்ணெய் வளங்களா, இன்னும் ஏன் நம்ம வெளிநாட்டோட கான்ஸ்பிரசி தியரியில் இருக்கணும், நம்மக்கிட்ட அப்படி என்ன ஒரு வளம் இல்லைன்ற மாதிரியான ஒரு ஊக்குவிக்கிறார். டாலருக்கு மதிப்பு இழந்தது, இது எல்லாமே ஒரு ஒரு மாயை தான், அதை நம்மளால் போக்க முடியும், கமான் ஈரான் வாங்க ஒன்றிணையலான்ற மாதிரியான ஒரு அறைகோல் விடுக்கிறாரு அய்துல்லா அலி காமெனி அவர்கள். இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தால் அந்த வீடியோவில் தெரியுது, எக்ஸ்தல பதிவுமே தெரியுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சம்திங் வருதுன்னா, பட் ஆராய்ச்சி அவர்கள் வந்து வெளியே கூலாக சொல்கிறாரு, அமெரிக்கா தரப்பில் எந்த பேட்டி எதுவுமே கொடுக்கல, வழக்கம் போல் அவங்க சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஆராய்ச்சி அவர்கள் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ரெண்டு சைடுமே வந்து ஒரு பொட்டன்ஷியல் அக்ரிமெண்ட்டோட டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை டெக்ஸ்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னா சைன் பண்ணிட்டு போக வேண்டியது தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்போது ஏன் இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க? அதுவும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த செய்திலாம் சொல்கிறேன் பாருங்கள், அந்த செய்திலாம் இன்னும் பரபரப்பின் உச்சமாகவே இருக்கும். அப்போ இவர் சொல்கிறது பார்த்தா பாசிட்டிவாக தெரியுது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு வந்து அமெரிக்கா 3 கண்டிஷன் கொடுத்தாங்க, ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்த கண்டிஷன், நாங்கள் 3 வருஷத்துக்கு என்ரிச் பண்ணுறதை நிறுத்துகிறோம், நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ரிச் பண்ணதை ரஷ்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், நீங்கள் பொருளாதார தடைகளை உடனடியாக நீக்கணும்னு சொல்லிட்டு ஈரான் 3 கோரிக்கை வச்சுருக்காங்க, அதை டிராஃப்டாக கொண்டு வாங்கன்றாங்க. பட் ஆனால் அமெரிக்கா வந்து இல்லை நீங்கள் மிசைல்ஸும் சேர்த்து ப்ரொடக்ஷன் யூனிட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு கருதி அதையும் கொஞ்சம் நிறுத்தணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இவங்க இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த பரபரப்பின் உச்சம் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து நான் காட்டக்கூடிய அந்த சார்ட் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி காலையிலிருந்து நடந்த பரபரப்பின் உச்சம். குறிப்பாக 17 பிப்ரவரி இன்றைக்கி அதிகாலையிலிருந்து நடந்த சம்பவம் எல்லாமே. 18 F-35A புதுசாக வந்திருக்கு, ஏற்கனவே மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு வந்து குவிச்சிட்டாங்க, மேஜர் ஏர்ஃபோர்ஸ் வந்து நின்றுருக்கு, எல்லா ஏர்பஸ்லையும் குவிச்சு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக மறுபடியும் ஒரு 18 F-35A, 36 F-16, 12 F-22, 2 AWACS, அப்புறம் 18 F-15E, இது எல்லாமே கொண்டு வராங்க. இன்றைக்கி யூகேலேருந்து கூட E-3 ஏர்க்ராஃப்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் ரீஃபியூலிங் ஏர்க்ராஃப்ட் KC-146A பெகசஸ், அப்புறம் KR-6 KC-135R ஸ்டெட்ரோ டேங்கர்ஸ், இது மாதிரி என்னென்ன கொண்டு வர முடியுமோ அத்தனையும் தொடர்ந்து ஃபுல்லாக அப்படியே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இல்லை ஜோர்டனுடைய பக்கத்துலேயோ இல்லை அல் உதைத் ஏர்பேஸ்லேயோ
இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன ஒரு ஒரு சூழ்நிலை உணர்ந்திருப்பாங்கன்னா, மேபி இன்று இரவு தாக்கல் நடத்த போறாங்கல்ல போல. அவ்வளோ ஒரு அ அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் வந்து குவித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த அளவுக்கெல்லாம் வந்து குவிக்கல. ஆனா இது மிரட்டலுக்காகவா, இல்லை தாக்குதல் நடத்துவதற்காகவா அப்படின்னா, இந்த நொடி வரை அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்துவதற்கான முழு திட்டத்திலும் இருக்கிறது. ஈரானும் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டுடலாம் இல்ல. ஏற்கனவே அவங்களுடைய யுரேனியம் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த பகுதி என்னன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எது ஃப்ரண்ட் கேட்டு, எது இந்த கேட்டுலாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்பே சேட்டலைட் இமேஜஸ்லாம் அமெரிக்கா எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்றைக்கி கூட அந்த சஜிர், காதர் அப்படின்ற ஒரு நிறைய பகுதியெல்லாம் வந்து நிறைய ஆயுதங்களோட மூவ்மெண்ட்டெல்லாம் இருந்ததாகவும், வேறு சில பகுதியில் வந்து அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் வைப்பதாகவும் நிறைய அடுத்தடுத்த புகைப்படங்களையும் நிறைய இமேஜஸும் கிடைச்சது. அது இல்லாமல் நிறைய அந்த மூவ்மெண்ட் தெரியும்ல. தொடர்ந்து அமெரிக்கா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஈரானை. எங்கெங்கே ஆயுத குடோன்கள் எங்கே வைத்திருக்காங்க, என்னெல்லாம் அவங்க மேஜரோட பாசிட்டிவ் என்ன, அவங்க அடுத்தடுத்த ஆயுதங்கள் எங்கே இருக்குன்னுலாம் கண்டிப்பாக அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஈரானுடைய டிஃபென்ஸ் சார்பாகவும் தொடர்ந்து அந்த எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்களை நெருங்கணும் அப்படின்னா எங்கள் நாடு யாராக இருந்தாலும் சரி முடிச்சுடுவோன்ற மாதிரியும், தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை எங்களோட முழு கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடும்ன்ற ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை, தாக்குதலுக்கான நேரம் நெருங்கி விட்டதுன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. மேபி ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், தாக்குதல் நடத்துகிறத வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமா என்ன? அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அதனால் திடீர்னு வெடிஞ்சு பார்த்தா தாக்கல் நடத்தும். அது எப்போன்னு தான் தெரியல. அதுக்கான நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்குன்ற மாதிரி வந்து பார்க்கலாம் நம்ம. இன்றைக்கி குஜராத் பக்கத்தில், குஜராத்தினுடைய ஏடிஎஸ் ப்ளஸ் இந்தியாவுடைய கோஸ்ட் கார்ட் அங்கே போர்பந்தர் பகுதி பக்கத்தில் ஒரு 140 நாட்டிங்கல் மைல் பக்கத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா செபகர் போர்ட்லேருந்து ஒரு 203 கிலோ நார்கோட்டிக்ஸ், அதாவது கிறிஸ்டல் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, ஒரு 203 பாக்கெட்டுக்கு மேலே. யார்? இந்த 2 ஈரானுடைய நேஷ்னல். இங்கே ஈரான் பஞ்சாப் ரூட்டை நேராக பிடிச்சி ஒரு ஸ்பீட் போட்டில் போதை மருந்துகளை கடத்துறதுக்கு அங்கேருந்து வந்திருக்காங்க போல். ஆளே ஹெடே தம்பிகள்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து ஈரான் இந்த மாதிரியான விவகாரங்களில் கொஞ்சம் ஒரு 15-20 நாளாக வந்து ஒரு சில கைதுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இஸ்ரேல் விவகாரத்தை பார்க்கும்போது 2 பாலஸ்தீனம் சார்ந்த நபர்கள் அங்கே சிரியாவிலிருந்து ஜோர்டன், இல்லை ஜோர்டன்லேருந்து சிரியாவுக்கு இந்த பீகா வேலின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த கார் மீது வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. பட் லெபனான் தரப்பில் இல்லை 4 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தகவல்கள். ஜெனீவாவில் இன்னொரு பேச்சுவார்த்தை, ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா முத்தரப்பு பேச்சுவார்த்தை ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்கு. ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்கு. ஜெர்மனுடைய ரீஇன்மெட்டல் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையான ஆயுதங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகிட்டோம், ப்ரொடக்ஷன் யூனிட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்ட்டு எனக்கு ஃபண்டு மட்டும் கொடுங்க, நாங்கள் கொடுத்துட்றோன்றாங்க. இந்த தகவலை அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட ஆயுதங்களே இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் ரீஇன்மெட்டல் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா எங்ககிட்ட தேவையான அளவுக்கான ஆயுதங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. போலந்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 1945 1989 வரைக்குமே ரஷ்யா வந்து பெரிய க்ரைம் பண்ணியிருக்காங்களாம். அதாவது பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லா ஷூட்டை ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆரம்பிச்சிருங்கன்ட்டாங்க. ஏன்னா மாஸ் கில்லிங் இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து போலந்து வந்து சோவியத் யூனியா காலத்தில் ரூலில் இருந்தது. அதனால் அப்போ நிறைய பண்ணாங்க. இதை நம்ம விசாரணை எடுத்து இப்போ வந்து தண்டனை கொடுக்கணுன்றாங்க. ரைட்டு தான். 1945 89 சரி, அதை யாருக்கிட்ட போய் விசாரிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, இல்லை தெரிஞ்சு தான் எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது எல்லை பகுதியில் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போனவங்க, அங்கேருந்து இங்கே வந்தவங்களாம் பெரிய கொடுமைகளை அனுப்பி வைத்தார்கள். அதையெல்லாம் இப்போ ஓடி வந்து நாங்கள் விசாரணை தொடங்க போகிறோம், இப்போ மறுபடியும் நாங்கள் புதுசாக இருந்த கிளப்ப போகிறோன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். அந்த விவகாரத்தை போலந்து தரப்பில் எடுத்து வைத்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். எல்லாருமே அந்த வேதனைகளும் துன்பங்களும் அனுபவித்திருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதற்காக மறுபடியும் புதுசாக நாங்கள் இப்போ இருந்தே விசாரணை எடுக்கிறோன்றதெல்லாம் வந்து
மறுபடியும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க முடியும். அமெரிக்கா USAID கொடுக்கப்பட்ட நிதியை நிறுத்துறதுனால 2030க்குள்ளார கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வந்து இறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கான் பாருப்பா. அப்போ அமெரிக்கா இந்த அளவுக்கு இருக்குல்ல, USAID வந்து அமெரிக்கா தொடர்ந்து கொடுத்தே ஆகணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக பாகிஸ்தானோட முடிச்சிடலாம். பாகிஸ்தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு தீவிரவாத தேடுதல் வேட்டை நடத்தினோம் என்ற பேரில் சைனீஸ் நேஷ்னலாக அட்டாக் பண்ண தீவிரவாதிகள் 17 பேர் தங்கியிருந்த உடனே அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பலுச்சிஸ்தான் பகுதி பக்கத்தில் அடிச்சிட்டோன்றாங்க. இந்த செய்தி வந்த அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளார 11 இராணுவ வீரர்கள் ஒரு பெரிய பஷீர் அப்படின்ற பகுதியில் வெடிமருந்துகள் நிரம்பிய ஒரு பெரிய ட்ரக்கு மாதிரி நேராக இராணுவ கேம்பினுடைய முகப்பிலே போய் விட்டுட்டாங்க. 11 இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு செய்தி இவங்க அடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா மறு செய்தி இவங்களோட டபுளாக வந்து ரீச் ஆகுதுன்றது கூடுதல் தகவல். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.